செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் கொடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க பொட்டச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன், மெயில் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டுல லைன்ல அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்கோ உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அதை கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு, ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வேட்டி இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச புஷ்னாரி, காலங்காலத்துல வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய்க்கு. டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் பாய் பாய். ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய், நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய், சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வர சொன்னீங்களே. போடி, போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திண்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ எங்க அந்த மனுஷனை காணா? என்னங்க? என்ன? ஐயோ ஐயோ, என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரா, சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். யாரு சாக்கடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டே. தூக்குங்கடா, என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, என்னங்க நாஸ்தி ஆயிட்டே நைனா. தெரியலையே. ஐயோ இப்படி ஆயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிடுச்சு. என்னது 500? ஏண்டி, ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான், பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இதை குடிச்சு தொலை. இது வேற என்ன சாமி?
போடா. அப்பா என்னடா? சம்பளம் ஆ, என் சம்பளம் 2500 ரூபா, ஆ. என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ, அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. ஏன் பொட்டு இல்லையா? இதோ வச்சிருக்கேன்பா. கவரு பெருசா இருக்குது. ஆ? இது என்னது? 100 ரூபா. இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. ப்பு, இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவரு. வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50 60 கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்குற காசை வச்சு உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து இந்த கையில் கொடுக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்களாம் ஒஸ்தி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும். போ போ. என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. போ, சவகாசமே வேண்டாம், போ. உங்க ஹெல்த் உன் பாத்துக்கங்க. ஹெல்த்த பாத்துக்கடா. முத இவனை பத்தி அடி. என்னங்க? ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணேன். அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறேன். காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம். செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமிரா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே. உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம்னு போய் விழுந்தீங்க. இப்ப அனுபவிங்க. பைத்தியக்காரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒன்னடி. என்னக்கா? அந்த விளக்கு தாம்பாளத்துல எங்கமா வச்சா? அந்த இரும்பு பீரோ பக்கத்துல தான் வச்சிருக்கேன். அப்படியா? சொல்ல மறந்துட்டேன். இந்த வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வைக்க சொல்லு. சரி. அந்த நெய் வாங்க போன பையன வேற ஆளே காணோம். அந்த கிழமை உருப்படியா காசு கொடுத்தாதானே? வாங்க வாங்க. எப்படி? என்னம்மா இந்திரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க. சுமதி, வா வா வா. எப்படி இருக்க? வாங்க. என்ன 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கு தான் வரணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போ. ராஜாத்தி, நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை, கல்யாணத்துக்கு கூட வர முடியாம? வாங்க வாங்க. ஐயா காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி கூட செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான் நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் ஒரு போராடுறத விட்டு பாரு ஐயா. ஐயா சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீத்துருவானு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்கார தலையில கட்டிட வேண்டியதானே? யோ புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு உணவு கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வரர். மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். கெட்டி மேடம்
இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உட்கார். உட்காருமா. என்ன மீனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா? அப்புறம் ஏன் எப்படி இருக்க? என்ன மீனா லெட்டரு? நான் கொடுத்து வச்சவங்க. எந்த குறையும் இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளை அமையறது கஷ்டம். நான் வாய் பேசாத ஊமைன்னு தெரிஞ்சோம் நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்களே, உண்மையிலே நான் பாக்கியசாலி தாங்க. மீனாட்சி, இதோப்பா, நீ பிறவிலேயே ஊமை இல்லை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அழாத. எங்க கொஞ்சம் சிரி சிரி. அம்மா தாயே, உன் தயவால பெரிய கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சு இருக்கணும் தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் அவன் யார் செய்ய சொன்னா? போடு போடு முதல்ல. விளக்கு மாத்தி எல்லாம் தொடறதுக்கு உனக்கு எல்லாம் தலையெழுத்தா? நீ யாரு? கோடீஸ்வரர் விட்டு பொண்ணு. உட்காரு உட்காரு முதல்ல. முதல்ல இந்த ஆர்லிக்ஸ குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல 3 தண்டகர் மாந்திரங்க இருக்காளுங்க. அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பார்க்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். குடி. சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காளே, கோயம்புத்தூர்காரி, பிச்சைக்கார குடும்பம். அவ கூட சேராத, தரித்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் 2வது ஒருத்தி இருக்காளே, இந்திரா, குதிரை மாதிரி நடந்து வருவாளே, பஜாரி. அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிருவா. என்னையே 2-3 தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கைய. அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டையும் சங்காத்தம் வச்சுக்காத. அவளுக்கு 4 காசு சம்பாதிக்கிறவங்க திமிரு மண்டக்கணம். அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை, நாங்க 2 பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி? குடி. நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். கண்ண மாதிரியே வந்துட்டீங்களே. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் நம்ம செட்டுங்கதா. ஆமா, நேத்து தான் கல்யாணம் நடந்தது, அது கூட புது பொண்ணு அங்க விட்டுட்டு இங்க வந்துட்டீங்களே. என்ன? ஓய், மச்சான பத்தி தான் உனக்கு தெரியும்ல. மச்சானுக்கு தினம் தானா கல்யாணம் தான், தினம் தானா முத ராத்திரி தான். ஆமா, புது ஐட்டம் ஏதாவது வந்திருக்கா? என் கல்யாணம் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். கூப்பிடு. இருங்க கூப்பிடுறேன். வருதுடா. அடி கமலா, புஷ்பா, வனஜா, வாங்கடி. புது மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு செட்டப்பா வந்திருக்காரு. வாங்க வாங்க. வந்து நான் அப்பவே சொன்னேன் இது வேற பாட்டிக்கேன்னு. இவன் தான் கெடுத்தான். அம்மா, உனக்கு எவ்வளவு தில்லு? என்கிட்ட பார்ட்டி அனுப்புறேன் அட்வான்ஸ் வாங்கிட்டு இங்க என்ன புல்புல் காட்டுறியா? தம்பி, வேணுன்றதை அள்ளிக்கோங்கடா. நீ வாடி புல்புல். விடுறாவல. வாங்கடா போலாம்.
சித்தி குழந்தை ஆய் போயிடுச்சு சித்தி வரேன் போ. கை காலெல்லாம் பூசிக்கிச்சு சித்தி வரேன் போடி. இந்த வீட்ல எனக்கு எந்த வேலை செய்யறதுன்னு புரியல. சமையல பாப்பேனா குழந்தைய பாப்பேனா? மீனாட்சி, அடுப்புல பால் வச்சிருக்கேன், செத்த பாத்துக்கோ. இப்ப வந்துடுறேன். மீனாட்சி, இங்க வாமா. அடுப்படியில உனக்கு என்ன வேலை? அதெல்லாம் அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ இங்க வா. வா, திரும்பு. காலையில புது பொண்ணு ஜடை போட்டிய, பூ வைக்கிறது இல்ல? சரி, இப்ப போய் டிவி பாரு. ஐயோ, பால் எல்லாம் பொங்கிடுச்சே. ஏண்டி, அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். அங்க பால் எல்லாம் பொங்கி வீணா போச்சு. இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவேன். பணக்காரிங்கிற திமிரு. பொண்ணு மாப்பிள்ளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன? கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சுன்னு என்ன ஆகுறது? நான் பாக்கலைங்க. மீனாட்சி, நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி, இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. வரேன் மாப்பிள்ளை. வாங்க. சம்பந்தி, ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களே. என்னங்க? எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்குல போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸுக்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான்னு இருக்கணும். பார்க்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி, அந்த பஞ்சு மில்லு விஷயத்தை மறந்துடாதீங்க. அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, மறக்க மாட்டார். வாங்க. மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க, மறந்துடாதீங்க. எங்கிருச்சா அக்கா? எங்க காலையில இருந்து காணோம். தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா. இப்பதான் மாத்திரை குடுத்துட்டு வந்தேன். சித்தி சித்தி தலைவாரி விடுங்க சித்தி. சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா. மீனு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள சீவிட சொல்லு போ. ஏய், நீ இருமா. அவகிட்ட எதுக்குக்கா? அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவி விட போயிருந்தேன். அத்தனை பாலும் பொங்கி வழியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்துட்டு காலை வழிய அதை இறக்கி வைக்கல. அவள அப்படி செஞ்சா? அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஒண்ணுக்கா, அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ. நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கா. இவ வாயில பிரஷ் வச்சுன்னு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஏன் இவ வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன, குறைஞ்சா போயிடுவா? பணக்காரிச்சிங்கிற தெனா விட்டு. ஊமையாச்சு, ஐயோ பாவம் நினைச்சேன். அவ்வளவு திமிர் பிடிச்சவளா? மறந்து போய் கூட பரிதாபப்படாத. இவாளெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும். ஏக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையாமே, அப்படி எனக்கு துணியெல்லாம் துவச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்லம்மா, மீனாட்சி துணியெல்லாம் துவைச்சு போட சொல்லி அத்தா தான் சொன்னாங்க. துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். என்னது? மீனாட்சி துணியை நீ துவச்சு போடணுமா? இந்த வீட்டை நம்ம மரியாதை கேடுறதே உன்னாலதான். நீ யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. நீ போய் அவன் துணியெல்லாம் துவச்சு போடணுமா? எங்க அவ? ஏண்டி, உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? அந்த புறத்துல உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க. இறங்கி வாடி. வாடினா எதுக்குமா வம்பு? நானே துணி துவைச்சு போட்டுறேன். சும்மா இருக்கா? ஏய், என்னடி அண்ணனட நடந்துட்டு வாடி. இவங்க யார் தெரியுமா? இந்த வீட்டு மூத்த மருமக. உன் துணியை அவங்க துவைச்சு போட்டுட்டு இருக்காங்க, நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்கா எல்லா துணியும் துவைச்சு போட போட. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் செய்யணும். இல்ல பின்னி புடுவேன், பின்னி. புரியுதா? பாக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, நீயா இந்த வேலையெல்லாம் செய்யறது? உனக்கு என்ன தலையெழுத்தா? கொண்டாங்க குடு. ஏய், அதை எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருடா. பாத்தியாடா பாத்தியாடா, எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காருடா குழந்தைய. அதை கீழே போடு. போடு போடு. எந்திரி எந்திரி எந்திரி.
எவடி உன்னை துணி துவைக்க சொன்னது? ஐய், என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அவ கிவன் சொன்ன பழங்கள் எல்லாம் உடைஞ்சிரும். அவ துணியை அவ துவைக்காம வேற யாரோட துவைப்பா? நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சுட்டு நாங்க செய்யணுமா? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல. உங்கள மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல. கோடீஸ்வரி. ஓஹோ, கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா இருந்தா அவ வீட்டோட இங்க வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு நோகுதுன்னா நீயும் உங்க ஆத்தாளு துவைச்சு போடுங்க. சார், என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டா. இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுல இருங்க, இல்லைன்னா தண்ணி கொடுத்துட்டு போங்க. அது சொல்றதுக்கு நீ யாருடா? பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம், அதுல உட்கார்ந்து திங்கறல்ல அந்த திமிரு. இந்த கை நீட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சும்மாறா. ஏண்டி அவன் தான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் சரி சமமா வச்சுக்கிட்டு. அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. நம்ம தண்ணி கொடுத்த போஸ் எடுத்துட்டு இவன் யாருங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். டேய், அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஏத்த பேசிட்டு இருக்க. போடா. என்னடா அது தனி கொடுத்தனா அது இதுன்னு சத்தம் போட்டிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடக்கூடாது. குடும்பத்தை உடைச்சிருவாளுங்களே. நல்லா கேளுங்க நாயத்தை. அது ஒண்ணும் இல்லப்பா, நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்திரா அந்த பொண்ணை துணிந்து வைக்க சொன்னா, அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனை பெருசாகிருச்சு. இந்த பாருங்கடா, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. ஏதோ 4 எடுத்து படிச்சிருக்கிறோம், 4 காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் கேட்டோம். நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்லம்மா, குடும்பம். ஞாபகத்துல வச்சுக்க. போங்க எல்லாரும். டேய், என்னடா இது சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய கேட்க போட்டு மாற போட பாடி. அவளை 4 வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு. பைத்தியக்காரிச்சு. ஏதோ அவ 4 காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பாரு, குடும்ப விவகாரத்தில் தலையிட்ட உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போங்கிறேன். ஆமா, இப்ப மட்டும் போம்ப. 6 மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம். அது 6 மணி ஆகிட்டு பாத்துக்கா. போயிடு. மடி, இந்த பாரு, இந்த பைக்குள்ள 2 வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல 4 வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துட்டு போ. இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா, எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு? உங்க அப்பா கிட்டயா? கேட்டா கொடுப்பான அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா, இந்த பாரு, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. வயிறு முக்குத்தி கேட்டிய, வாங்கி போட்டுக்க. என்ன அம்மா? ஏமா, நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க, எனக்கும் வரணும்னு ஆசைதான். முடியுமா? ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். 10க்கு உங்க அப்பன் தொல்லை வேற. 6 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது, கொசு கடிக்குமா? அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து. கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சு இன்னும் பொறுப்பில்லையா? உங்க அப்பா வந்துட்டார். படத்தை போட்டு என்னம்மா, ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாமா. பஸ்ஸுக்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோணன்னு பேசிட்டு இருக்கிறியா? இது புறப்பட்டேன்ப்பா. இருமா, நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம். ஆமா, நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும். நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம். அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாங்க, குண்டு குண்டு வச்சிருக்காங்களா? குண்டு வைக்கிறாங்க. வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அனுக்குட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, இது சதீஷ்க்கு, இது அம்மு குட்டிக்கு. ஏமா இந்திரா, வீட்டுலதான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்களே, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு? தானக்கா, இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயாம். இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கு கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு புடவை, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு புடவையா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அட போமா நீ. எங்க ஆத்தா வீட்டுல எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவ பணக்கார வீட்டு பிள்ளை எடுத்து கொடுப்பாங்க, நானும் அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரியா இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு, இந்த குழந்தைய வாங்கிக்க.
கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களே. என்னங்க நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது. எட்டி உட்காரு. போ போ போ. ஆமா, இந்த புடவைங்க எல்லாம் யார் எடுத்தது? ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க. உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரிச்சு பைத்தியக்காரிச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கலான்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது. நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு. ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவ. இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்தியா புடவையா கட்டினதில்ல. ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன். அக்கா குட்ட குட்ட குனிஞ்சின்னு இருந்தா குட்டிண்டே தான் இருப்பா. அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும். ஆமா, இவளுக்கு இங்க வர நாம என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்க வந்திருப்பா. ஏய், இங்க வா. என்ன ஒட்டு கேட்க வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா. பணக்காட்சிங்கிற திமிர. என்ன கைவ? ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீல கண்ணீர் வடிக்கிற. ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. என்னது அது? என்ன லெட்டரு? நம்மள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதிருக்காளா? அக்கா, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. இங்க வந்த இடத்துல எனக்கு 3 அக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னக்கா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் திமிர் பிடிச்ச இல்லக்கா. தயவு செஞ்சு என்னை ஒதுக்கிடாதீங்க. என்னையும் உங்கள ஒருத்தியா ஏத்துக்கங்க. அழாத.